அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும். நியோமேக்ஸ் விவகாரத்துல ஏற்கனவே முதல் கட்ட ஏலம், இரண்டாவது கட்ட ஏலம், அதாவது டிடிசிபி அப்ரூவ்டு பெறப்பட்ட வீட்டு மனைகளுக்கான அந்த ஏலம் அப்படிங்கிறது நடைமுறையில இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த பின்னணியில இதற்கு இணையாகவே புதிதாக அட்டாச்மெண்ட் செய்யப்பட்ட நியோமேக்ஸ் தொடர்பான மற்ற சொத்துக்களை, அதாவது அவர்கள் ஏற்கனவே அட்டவணைப்படுத்தி வச்சிருக்க மாதிரி ABCDன்னு அட்டவணைப்படுத்தி வச்சிருக்கிற மாதிரி அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொத்துக்களையும் அடுத்தடுத்து, அதாவது இந்த இரண்டாம் கட்ட ஏல நடைமுறை முடிவடைந்த பிறகு அடுத்த ஏலத்தை தொடங்குறது அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் விரைவுபடுத்தணுங்கிற நோக்கத்துல இதற்கு இணையாகவே ஒரு பக்கம் இந்த இரண்டாம் கட்ட ஏலம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அடுத்தது மூன்றாவது கட்டம் அடுத்தடுத்து அப்படி தொடங்குறது அப்படின்னு நீதிமன்றம் ஏற்கனவே சொல்லி இருந்தது. அதன் அடிப்படையில கட்டடங்களோடு இருக்கக்கூடிய இடங்களை ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏல அறிவிப்பு அப்படிங்கிறது ஜூன் 22 அன்று தேதியில இந்த வழக்கினுடைய தகுதி வாய்ந்த அதிகாரி பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸினுடைய தென்மண்டல SP தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்கள்ல அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல ஒண்ணு, குற்றாலம் ரெசார்ட்ஸ், அது ஆயிரப்பேரி கிராமம் தென்காசி மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. அந்த குற்றாலம் ரெசார்ட்ஸ் அப்படிங்கிறது அது தற்போது இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இது. அது உள்ளாரையே திருமண அரங்கம், அடுத்தது தங்குமிட வசதி, இது போன்ற பல்வேறு வசதிகளோட அது ஒரு ரிசார்ட்ஸாவே அது இருந்துட்டு இருக்கு. அப்ப அது உள்ளதுபடி ஏலத்துக்கு வந்திருக்கு. சுமார் 30.69 ஏக்கர் பரப்பளவுல அந்த குற்றாலம் ரிசார்ட்ஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அதனுடைய ஆரம்பகட்ட விலையாக 43 கோடியே 19,80,000 அப்படின்னு விலை நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. இரண்டாவது, திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஜம்பதுரக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கொடை ரோடு டிரைவின் ஹோட்டல், இதுவும் அதே கண்டிஷன் தான். அது ஒரு ஹோட்டலா இயங்கிட்டு இருக்கிற நிலையிலேயே அந்த ஒரு ஹோட்டலுக்கான அந்த டிரைவின் ஹோட்டலுக்கான அந்த முழுமையான செட்டப்களோட அந்த இடம் ஏலத்துக்கு வருது. இது 2.64 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இதனுடைய ஆரம்பகட்ட கேட்பு விலையாக 5 கோடியே 6,25,000 ரூபாய் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. மூன்றாவது, அதே திண்டுக்கல் நிலக்கோட்டை ஜம்பதுரக்கோட்டையில் இருக்கக்கூடிய கொடைரோடு கேட்டரிங் இன்ஸ்டிடியூட், அந்த கேட்டரிங் இன்ஸ்டிடியூட்டுக்கான அந்த கட்டிட வசதிகளோட முழு செட்டப்போட தான் அது ஏலத்துக்கு வந்திருக்கு. இது 3.12 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. இதனுடைய தொடக்க கேட்பு விலையாக 5 கோடியே 72,50,000 அப்படின்னு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அடுத்து நான்காவது ஐட்டமா, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா கீழ சின்னம்பட்டிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபேவர் பிளாக் தொழிற்சாலை, அது 2.49 ஏக்கர் பரப்பளவுல அது அமைஞ்சிருக்கு. அந்த ஃபேவர் பிளாக் தொழிற்சாலைக்கான அந்த செட்டப்களோட தான் அது உள்ளதுபடி ஏலத்துக்கு வந்திருக்கு. இதனுடைய ஆரம்பகட்ட கேட்பு விலை 1 கோடியே 42,18,125 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதுல நியோமேக்ஸால பாதிக்கப்பட்ட முதலீட்டாளராக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த 10% EMD கட்டணத்திலிருந்து சலுகை வழங்கப்பட்டிருக்கு. வெளிநபர்கள் ஏலம் எடுப்பதா இருந்தா இந்த தொகையிலிருந்து 10% EMD கட்டணமாக அவர்கள் செலுத்தி தான் இந்த ஏலத்துல பங்கேற்கணும். அடுத்தது, இந்த ஏலத்தை நடத்துறது MSTCங்கிற மத்திய அரசினுடைய அந்த நிறுவனம் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த ஏலத்துல பங்கேற்கணும்னா MSTCல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கணும். சரி, இப்ப இந்த இடத்த நீங்க சொல்லிட்டீங்க, இதை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான வாய்ப்பு ஜூன் 22ஆம் தேதி முதல் ஜூலை 21ஆம் தேதி வரை ஏறத்தாழ 1 மாசம் உங்களுக்கு அவகாசம் இருக்கு. நேரில் போய் அந்த சைட்டை நீங்க பார்க்கலாம். அது தொடர்பான ஆவணங்களையும் நீங்க சரி பார்த்துக்கலாம். இந்த ஆவணங்களை சரி பார்த்துக்கிறத பொறுத்த வரைக்கும் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல இதனுடைய அந்த ஆவண நகல்கள் அவங்க காட்சிக்கு வைத்திருக்கிறாங்க. கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, நீங்க டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஏலத்தை நடத்துற MSTCயினுடைய இணையதளத்திலையும் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அதனுடைய முகப்பு பக்கத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா இதனுடைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திலையும் தொடர்ந்து இந்த ஏலம் தொடர்பான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வெளியாகிட்டு இருக்கு. அதுலயும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கூடுதலா இந்த ஏலத்தை நடத்துற அந்த MSTC நிறுவனத்தின் சார்புல இதுல பதிவு பண்றது எப்படி, இந்த ஏலத்துல நான் எப்படி உள்ள லாகின் பண்ணி நான் எடுக்கணும், டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நீங்க யாரும் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா வர ஜூலை 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி ஆகிய 2 தேதிகள்ல மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துல MSTC அலுவலர்கள் காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை அங்க இருப்பாங்க. நீங்க நேரில் போனீங்கன்னா அந்த லாகின் டீடைல்ஸ் மற்ற எல்லாத்தையுமே நீங்க நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இதுல உங்களுக்கு வேற ஏதும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா MSTCயினுடைய அந்த அதிகாரிகளை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா தொலைபேசி எண் குறிச்சிங்க 9490540101. இந்த எண், இந்த கடைசி நம்பர் 101க்கு பதிலா 102, 103, 104
இந்த நம்பர் நீங்க போட்டீங்கன்னா கண்டினியூஸா அந்த 4 நம்பருமே 4ல எந்த நம்பர்ல வேணாலும் நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா அவங்க அதுக்கான உரிய பதில கொடுப்பாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஜூலை 2-3ல மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு போகலாம். வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டுல இருந்தபடியே இந்த தொலைபேசி எண்ணில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸை நீங்க அந்த ஃபீல்டு விசிட்டுக்கு போகிறது, அதனுடைய டாக்குமெண்ட் சம்பந்தமா நீங்க எதுவும் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர்களுடைய தொலைபேசி எண் 9030381065. இது ஒரு நம்பரு. இன்னொரு நம்பர் 8772245559. இந்த நம்பருக்கு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இடம் எப்ப ஏலத்துக்கு வருதுன்னா ஜூலை 22 மற்றும் 23. ஏன்னா 2 வேலை நாட்கள் இது ஏல நடைமுறையில இருக்கும். இன்னும் ஏறத்தாழ இடையில 1 மாதம் உங்களுக்கு அவகாசம் இருக்கு. இந்த 1 மாச அவகாசத்துல நீங்க அந்த சைட்டை நேரில் போய் பார்த்துட்டு ஆவணங்களை சரி பார்த்துட்டு நீங்க ஏலத்துல தாராளமா பங்கேற்கலாம். இறுதியா சொல்றோம், ஏல தேதி 22/7/2026 மற்றும் 23/7/2026. தற்போது இந்த ஏலத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 4 இடங்களுமே முழுக்க முழுக்க ஒரு வணிக பயன்பாட்டிலான இடங்கள். அது நேரடியா இத்தனை கோடிகளை கொடுத்து நீங்க எடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இது போன்ற ஒரு தொழிலை தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் அல்லது ஏற்கனவே இது போன்ற தொழில்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது நீதிமன்றத்தின் வழியாக நடைபெறக்கூடிய ஏலம் அப்படிங்கிறதுனால வெளிமார்க்கெட்ல கிடைக்கிற அந்த ரேட்டை விட கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் ஒரு சலுகை விலையிலேயே இந்த இடங்களை, அதாவது ஒரு தொழிலோட இயங்கிட்டு இருக்கிற அந்த நிலையிலேயே இதை கையகப்படுத்துவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு. ஒரு தொழிலதிபர்களா இருக்கிறாங்க, இந்த தொழில் ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இதை நீங்க தாராளமாக பரிந்துரை செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து இந்த நியோமேக்ஸ் சேலம் தொடர்பான செய்திகளை நாம் பதிவிடுறோம். நன்றி.